8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு இல்லை என மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளதை திரும்பப் பெற வலியுறுத்தி கும்பகோணத்தில் அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை தபால் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதிய உயர்வு இல்லை என்ற பரிந்துரையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருநெல்வேலியில் உரிய நேரத்திற்குள் தேர்வு மையத்திற்கு சென்றும் 12 மாணவர்களுக்கு JEE மெயின் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 284 மையங்களிலும் தமிழ்நாட்டில் மட்டும் 26 மையங்களிலும் JEE மெயின் தேர்வு காலை மாலை என 2 பிரிவாக நடைபெற்றது. சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்கிய தேர்வுக்கு 7 மணி முதல் 8:30 மணிக்குள் வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 8:15 மணிக்கு பின் தேர்வு மையத்திற்கு சென்ற மாணவ மாணவிகள் 12 பேருக்கு தேர்வெழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஈரக்காற்றுடன் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியுற்றனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் மழை பெய்த நிலையில் ஸ்டாலின் அரசு முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை சிரமத்திற்கு உள்ளாக்கியது. நெல்லை மாவட்டம் கல்லூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் குடிநீர் தட்டுப்பாடை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சியின் பொது குடிநீர் குழாயில் தண்ணீர் போதுமான அளவில் வராததால் குடிநீருக்காக பொதுமக்கள் நாள்தோறும் 150 ரூபாய் செலவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில தனியார் தொழிற்சாலைகள் அப்பகுதியில் உரைக்கிணறு அமைத்து தண்ணீர் திருட்டில் ஈடுபடுவதால் தாமிரபரணி ஆற்றிற்கு அருகில் இருந்தும் கூட குடிநீர் இல்லாமல் சிரமத்தை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடியா திமுக அரசுக்கு மக்களின் அடிப்படை வசதிகள் மீது அக்கறை இல்லையா என கேள்வி எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மதுராந்தகம் பகுதியில் மழை பெய்த நிலையில் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் அங்குள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தது. எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திலிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் ஸ்டாலின் அரசு எந்த ஒரு நடவடிக்கைகளையும் முறையாக எடுக்காமல் தங்கள் வயிற்றில் அடிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நீர்நிலைகளில் தொழிற்சாலை கழிவுகளை கலக்கும் இரும்பு ஆலையை மூட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெருந்துறை சிப்காட்டில் இயங்கி வரும் இரும்பு ஆலையின் கழிவுகள் ஓடையில் கலக்கப்பட்டதால் நீர் செந்நிறமாக மாறியதாக தெரிய வருகிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் நல சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரியும் மக்கள் மீது அக்கறையின்றி செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டநந்தல் பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை வெளியேற்றாமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கிராம மக்கள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். லட்சியம் கிராமத்தில் ஒரு சில தெருக்களில் சிமெண்ட் சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள் இருந்தும் கழிவுநீர் வெளியேற வழியின்றி அதிக அளவில் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பல மாதங்களாக முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிக அளவில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மஞ்சள் காமாலை நோயால் பாதிப்படைந்தவர்களின் கிராமத்திற்கு நேரில் சென்று நலம் விசாரித்து அதிமுக மாவட்ட செயலாளர் இரா குமரகுரு ஆறுதல் கூறினார்.
எடைக்கல் கிராமத்தில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ஈரா குமரகுரு நேரில் சென்று நலம் விசாரித்து பழ வகைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார். திருவண்ணாமலை அருகே ஆபாசமாக பேசிய கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். உச்சிமலைக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ரம்யா என்பவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். தனக்கு கணவரால் கைவிடப்பட்டவர் என சான்றளிக்க கோரி ரம்யா விண்ணப்பித்த நிலையில் அவரது அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட கிராம உதவியாளர் சகாதேவன் அவரிடம் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் ரம்யா புகார் அளித்தார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.